அடர்ந்த காட்டுல பாவம் ஏழையான மீனுன்ற ஒரு குருவி வாழ்ந்துட்டு வந்தா. மீனு குருவியோட அதிகபட்ச ஆசையே அவளுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். மீனு வாழ்ற மரத்துக்கு எதிரிலேயே கோரி காலு அப்படிங்கிற 2 காகங்கள் அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு கட்டி அதுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் மீனு வீட்டுக்கு போன காகங்கள் இப்படி பேசினாங்க. என்ன மீனோ, இந்த வருஷமாச்சும் வீடு கட்டுற ஐடியால இருக்கியா இல்லையா? கௌரி அக்கா, உங்களுக்கு தெரியாதா என் நிலைமை எப்படின்னு? நானே கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை செஞ்சு அது மூலமா வர வருமானத்தை வச்சு என்னோட வயித்தை கழுவிட்டு இருக்கேன். இதுல நான் எப்படிக்கா வீடு கட்ட முடியும்? கௌரி, நம்மள மாதிரி பணக்காரவங்களுக்கு தான் மழையில நினைறது புதுசு. ஆனா இந்த மாதிரி ஏழை குருவிக்கெல்லாம் அது பழகுன கதை தான். நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான் காலோஜி. சரி மீனு, நாங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு, நாங்க கிளம்புறோம். இப்படி சொன்ன காகங்கள் 2 பேரும் அவங்க வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. போற வழி ஃபுல்லா மீனுவோட இயலாமைய பத்தியும் அவளை கிண்டல் பண்ணதை பத்தியும் பேசி சிரிச்சுட்டே போனாங்க. எனக்கு தெரியும், இந்த காகங்கள் என் மேல இருக்கிற அக்கறையிலலாம் வரல, என்னை ஏளனம் பண்ணி சிரிக்க தான் வந்திருக்காங்க. கடவுளே, என்னோட இந்த நிலைமை எப்ப மாறும்னே தெரியலையே. வீட்டுக்கு வந்த காகங்கள் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. காலுஜி, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க அந்த மீனு கடனை உடனே வாங்கி வீடை கட்டிடுவாளோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, அவளால இந்த வருஷமும் வீடு கட்ட முடியாது. கௌரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த மீனுவால இந்த வருஷம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு செங்கல்ல கூட எடுத்து வைக்க முடியாது. இந்த காட்டுலயே பெரிய பணக்கார பறவைங்க நாம தான். இந்த மீனு மட்டும் நம்மளுக்கு எதிர வீடு கட்டிட்டான்னா அப்புறம் காட்டுல இருக்கிற எந்த பறவைங்களும் நம்மள மதிக்காது. அதனாலதான் சொல்றேன், அந்த மீனு மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டுக்கு எதிர வீடு கட்டிடக்கூடாது. இப்படியே மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்த காகங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சிச்சு. காட்டுல பருவமழைக்கான காத்தும் தொடங்கிடுச்சு. இந்த காத்து அடிக்க ஆரம்பிச்சதுமே காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் அவங்களோட வீடை சீரமைக்கிறதும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான தானியங்களை சேகரிக்கிறதுலயுமே குறிக்கோளா இருப்பாங்க. ஒவ்வொரு பருவமழைக்கும் முன்னாடி உடைஞ்ச வீடுகளை சீர் செய்யறதுக்காக டவுன்ல இருந்து புறா கார்பெண்டர் கிராமங்களை நோக்கி வர ஆரம்பிப்பாரு. அதே மாதிரிதான் அன்னைக்கு கோரியும் காலுவும் கூப்பிட்டதால புறா கார்பெண்டர் ரொம்ப வேகமா பறந்து வந்துட்டு இருந்தாரு. கௌரி, காலு, யாருப்பா வீட்டுல? நான் தான் கார்பெண்டர் வந்திருக்கேன். கதவை திறங்க, வீடை சீர் செய்யலான்னு வந்திருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப நேரமா புறா கார்பெண்டர் கோரி வீட்டு வாசல்ல நின்று கதவை தட்டிட்டு இருந்தாரு. ஆனா காகங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ள நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டு காலுவும் கோரியும் விழிச்சாங்க. கௌரி, புறா கார்பெண்டர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். போய் கதவை திற. காலுஜி, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, நீங்களே போய் கதவை திறங்க. கௌரி, எனக்கும் ரொம்ப உடம்பு அசதியா இருக்கு, என்னால கண்டிப்பா திறக்க முடியாது. அப்படின்னா விடுங்க காலேஜி, எப்படியும் மழை காலத்துக்குள்ள இன்னும் 2-3 தடவை அவர் வருவாரு, அப்ப நாம சேர் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் திரும்பவும் காகங்கள் 2 பேரும் அசந்து தூங்க ஆரம்பிச்சாங்க. கதவை தட்டுற சத்தம் கேட்டு அங்க வந்த மீனு, கார்பெண்டரே, குறைஞ்ச செலவுல எனக்கு ஒரு சின்ன வீடு கட்டி வேணும், உங்களால கட்டி தர முடியுமா? கண்டிப்பா கட்டி தர முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட பட்ஜெட் எவ்வளவுன்னு சொல்லு. கார்பெண்டரே, என்கிட்ட லட்சக்கணக்கில் எல்லாம் பணம் இல்ல. இங்க பாரு குருவி, வீடு கட்டுறதுக்கு லட்சக்கணக்கில் எல்லாம் பணம் தேவையில்லை. என்ன கார்பெண்டரே சொல்றீங்க? ஆனா காகங்கள் 2 பேரும் என்கிட்ட வீடு கட்டுறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் வேணும்னு சொன்னாங்க. அவங்க உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. நீ ஒண்ணு பண்ணு, வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை காட்டுல இருந்து எடுத்துட்டு வா. நான் உனக்கு குறைஞ்ச செலவுல ஒரு அழகான வீடு கட்டி தரேன். ரொம்ப நன்றி கார்பெண்டரே. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நான் காட்டுல போயிட்டு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வரேன், நீங்க எனக்கு ஒரு சின்ன வீடு மட்டும் கட்டித்தாங்க. இப்படி சொன்ன மீனு கார்பெண்டரை கூட்டிட்டு தன்னோட கூட்டுக்கு போனான். ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்ததுனால பசியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்த தர்பூசணி பழத்தை புறாவுக்கு கொடுத்து அதை சாப்பிட சொன்னான். சாப்பிட சொல்லிட்டு அங்கிருந்து காட்டுக்கு போன மீனு ஒவ்வொரு பொருளா வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை தன் காலாலேயே எல்லாத்தையும் சுமந்து எடுத்துட்டு வந்தா. இதே மாதிரி நிறைய தடவை வந்ததுக்கு அப்புறமா ஒரு வழியா வீடு கட்டுறதுக்கு தேவையான மொத்த பொருளையும் எடுத்துட்டு தன் கூட்டை நோக்கி வந்தா. அண்ணா, நீங்க சொன்ன எல்லா பொருளையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். புறா கார்பெண்டரும் ரொம்ப வேகமா மீனுக்கு தேவையான வீட்டை கட்டி முடிச்சிச்சு.
மீனு, இந்த வீடு அண்ணன் கொடுக்குற அன்பளிப்பா இருக்கட்டும். நீ சம்பளம் எதுவும் தர வேணாம். ரொம்ப நன்றி அண்ணா. நீங்க பண்ண இந்த உதவியை என் வாழ்க்கையில எப்பயும் நான் மறக்க மாட்டேன். இப்படி சொல்லிட்டு கார்பெண்டர் போனதுக்கு அப்புறமா ஒரு வழியா தூக்கத்திலேருந்து எழுந்து வந்த காகங்கள் எதிரே இருக்கிற மீனுவோட வீட்டை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டாங்க. வீட்டுக்கு போன காகங்கள் 2 பேரும் மீனுவோட வீட்டை பத்தியே பேச ஆரம்பிச்சாங்க. காலோஜி போச்சு, இனிமே காட்டுல எந்த பறவைங்களும் நம்மள மதிக்க மாட்டாங்க. அப்படி பறவைங்கெல்லாம் மறுபடியும் நம்மளை மதிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. காலையில பொழுது விடியறதுக்குள்ள அந்த மீனுவோட வீடு இருந்த இடம் தெரியாம போயிடணும். அவ்வளவுதானே கௌரி, நீ கவலையை விடு. காலையில நீ தூங்கி எழுந்திருக்கப்ப கண்டிப்பா அந்த மீனுவோட வீடு இருக்காது. அதை நான் பாத்துக்கிறேன். மீனுவோட வீட்டை ராத்திரியோட ராத்திரியா எரிச்சிட வேண்டியதுதான். காலோஜி நீங்க சொல்றது சரிதான். ஆனா வீட்டை நாம எரிக்க வேணாம். அதுக்கு தான் நம்ம காட்டிலேயே ஒரு ஆள் இருக்கானே. நீங்க நேரா அந்த ஆந்தைகிட்ட போங்க. அவன் கிட்ட பணத்தை கொடுத்து அவளோட வீட்டை எரிக்க சொல்லுங்க. கோரி இப்படி சொன்னதை கேட்டு காலுவும் ஆந்தைய பார்க்கறதுக்காக ரொம்ப வேகமா போணுச்சு. கௌரி, கண்டிப்பா நாளைக்கு காலையில பொழுது விடுகிறப்போ அந்த மீனுவோட வீடு இருக்காது. அந்த ராத்திரியே கதையை முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம் காதோஜி. அந்த வீடு மட்டும் இருந்துச்சுன்னா எந்த பறவையும் நம்மள மதிக்காது. நீ கவலைப்படாம தூங்கு கௌரி. காலையில எழுந்து பாக்குறப்ப அந்த மீனு வீட்ல இருந்து சாம்பல் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அப்படி சொன்ன காகங்கள் 2 பேரும் அந்த சந்தோஷத்திலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. எதிர்பாராத விதமா அன்னைக்கு ராத்திரி காட்டுல பயங்கரமான இடி சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழையோட அளவு அதிகமாக மின்னலோட வேகமும் அதிகமானுச்சு. இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கோரியோட வீட்டு மேல ஒரு பெரிய மின்னல் தாக்குனுச்சு. உடனே கோரியோட வீடு பத்து எரிய ஆரம்பிச்சிச்சு. உயிர் தப்பிச்சா போதும்னு நினைச்ச காகங்கள் ரொம்ப வேகமா வீட்டுல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சாங்க. காலோஜி அந்த மீனுவோட வீடு பத்தி எரியும்னு பார்த்தா இப்ப நம்மளோட வீடு இப்படி பத்தி எரியுது. ஆமா கௌரி, இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு நாம கெடுதல் நினைச்சா அது நமக்கே வந்து சேரும்னு. சரி கௌரி, இதுக்கு மேலேயே இங்க நிக்க வேண்டாம். அந்த மின்னல் நம்மள தாக்கி நம்ம இறந்துட போறோம். வா, வேகமா மீனு வீட்டுக்குள்ள போய் இன்னைக்கு ராத்திரி அவ கூட அங்கேயே தங்கிக்கலாம். நாம கேட்டா அவ மாட்டேன்னு சொல்ல மாட்டா. இப்படி பேசின காகங்கள் 2 பேரும் அன்னைக்கு ராத்திரி மீனுவோட வீட்லயே தங்கினாங்க.